ஹாய் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு ஆன்லைனில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இந்த வீடியோ இருக்க பாருங்க. என்னை அன்றைய தினம் படு கேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்த அளவு கேவலமாக என்னிடம் அவரை நேர கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை என்னுடைய கைகளை பிடித்தெழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இவை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால் எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படு கேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்த அளவு கேவலமாக என்னிடம் அவரை நேர கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைய மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்தெழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் அந்த ஊழல்கள். கிளிநொச்சி மாவட்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற ஊழல்கள். வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை இவர்கள்லாம் சொல்வார்களே, நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லை என்று சொல்லுகின்ற இந்த அதிபுத்திசாலிகளுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர். அதே நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக 17 மில்லியன் தொடர்பாக நான் அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த விசாரணை நடக்கவில்லை. ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் இவை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. அதைவிட முக்கியமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் இதுவரைக்குமே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல்கள் இருப்பதுதான் இந்த கிருஷ்ணபுரம் COVID-19 சென்டர் கட்டினக்குரிய ஊழல். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் மருதங்கணி கோவிட் சென்டர் கட்டப்பட்ட ஊழல். இந்த 2 ஊழல் விசாரிக்கப்பட்டு வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டால அவர்கள் செய்யப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல் இருந்த வடக்கு மாநில ஆளுநர் ஒருபோதுமே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு கடிதம் போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட்டை மூடவும். அது நான் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதே வைத்தியர் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கிலே நான் அதை ஆதாரமாக கொடுக்கிறது தயாராக இருக்கிறேன். இதே தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே மில்லியன் கணக்கான காசுகள் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2023 வரைக்கும் சேர்க்கப்பட்டதுக்குரிய ஆதாரங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி நச்மி அவர்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன். ஒரு சமூகத்திலே ஒரு சமூக ஊடகத்தை பாவித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒருவனுக்கு ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக்டிலே போடுகின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த தீர்ப்புகள் சமூகத்திலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த போடப்பட்ட அந்த வழக்கிலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுகின்ற தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில இருந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறவன் ஒருவனுடைய குரலை அடக்குகின்ற போது அந்த அடக்குமுறைகள் படு மோசமானதாக இருக்கும். வேற யாருமே இந்த சமூகத்தில் இருந்து அந்த மக்களுக்காக போராட மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதே நேரம் இந்த வேளமாயுதம் என்று சொல்லப்படுவருடைய அண்ணன் உச்சமாளிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது புகர என்று சொல்வார்கள், அதாவது பசலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஊழல்கள் அங்கே இருக்கிறது. அதை விட ஒரு 6 ஒன்றை மேப் பண்ணி எங்களுடைய முரளிதரன் அவர்கள் அந்த ஆற்றிலே இந்த කාලෙතාව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමනි தித்வா புயல் நேரம் இது நடந்த என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி காசு கொடுத்திருக்காங்க. ஊழல் தொடர்பான இதுகள் எனக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ சரி, விஷயத்துக்கு போவோம். முதல்ல அன்பு தம்பி அர்ச்சுனா, நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும். நான் வேண்டு பேசுகிற தவறு தான் என்றாலும் நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும். அடுத்தது ஆரண்டு இல்லை, நான் இருந்தாலும் அதுதான் ரைட். இருந்தாலும் ஒரு ஓட்டே வாங்காமல்
என்ற தம்பின்ற முகத்தை பாருங்க. உங்களை இந்து கல்லூரி மாணவன், அவனை பார்த்தா லட்சுமிகரமாக இருக்கு. இவனை பார்த்தீங்கன்னாண்டால் சரியோ காதலில் வர்ற வில்லன் மாதிரி இருக்கு மூஞ்ச முழுக்க. அப்படி கேட்கக்கூடாண்டாலும் கோவத்தில் கேட்குறேன், கோச்சிக்கொள்ளாங்க. எங்களுடைய ஆக்கள் வடக்கத்தையாக நண்டுவாங்க, அப்படி சொல்கிறதோ சரியில்லை. தோட்டக்காட்டை நண்டுவாங்க, அதுக்கும் சரியில்லை. ஏன்னா அங்கே நல்ல மனுஷர் வைக்கிறேன். இப்போ நான் வடக்கத்தையானன்னு சொல்லி அவரை பேச விரும்பலை, தோட்டக்காட்டு நாயன்னு சொல்ல விரும்பலை, மக்கள் சொல்லுமா போல. ஆனால் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டால் அரைச்சுனாக்க கையை பிடிச்சிக்கலாம் தானே. இது கொஞ்சம் கோஸ்ட்லியான சாமான், சானிட்ரைன். அந்த ஏன்னா கொரோனா டைம் வாங்கினது, WHO முத்திரையும் இருக்குது, நல்ல ஃப்ளேவரும், 75% மேலே அல்கோஹாலும் இருக்கு நினைக்கிறேன். இது இல்லை, இதை வேண்டி அடி ஒரு கையை கேட்கறேன்னா அந்த மனுஷன் கைப்பட்டது பயங்கர கிருமி இருக்குது, மறந்துருப்பேன் நினைக்கிறேன். சவுக்காரம் போட்டு கழினாலும் போவாது, அப்படியான கிருமி. ஒரு தமிழே கேட்க தெரியாது. NBPக்கு அறக்கலைக்கு வால் பிடிச்சேன்றது வந்து அவன் கையை பிடிக்குதுன்றே நான் கொஞ்சம் ரத்தம் கொதிக்கிறது தான், ரெண்டாலும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டி இருக்குது. சரிதானே? ஒரு தவறான விஷயம், திருப்பியும் கண்டனங்கள். சரி, விஷயத்துக்கு போவோம். ஏனெண்டா அப்படித்தான் நிறைய பேர் இருந்தோம். மீன்பிடி அமைச்சில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் ஒரு ராசி இல்லாத ஆக்கள். பழைய மீன்பிடி அமைச்சு உங்களுக்கு தெரியும், அதிகாரம் இருக்கே ஆடி அடங்கின ஆக்கள்லாம் எத்தனை நாளைக்கு பார்ப்போம். திட்டம் இருந்தேன்டா. இப்போ உண்மையாக பார்த்தா ரஜீவன் சட்டத்தில் இடம் இருக்குது தெரியாது. ரஜீவன் எம்பியை வந்து இந்த அமைச்சர் இருக்கிற இடத்துக்கு போடலாம். அவரை வந்து ஒரு எம்பியாக போட்டுட்டு வேற ஒரு ஆளை கொண்டு இன்னொரு இந்த இடத்துல நிரப்பி எம்பிக்கு விரதி கொண்டு போய் மலையாளத்துக்காக போட்டால் நல்லவன் நினைக்கிறேன். ஏன்னா இவர் காய்க்கிற தமிழ் அவங்களுக்கு தான் எங்களுக்கு கூட தான். இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கணும். இந்த வில்லைகள்ண்டா பிள்ளைகள், ஜட்டியண்டா இதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறதுக்கு ஒருத்தன் வேணும். அப்போ முதல் தமிழ் விளங்குவோட அப்பா அனுராவர தோழர்கள். சரி, இப்போ விஷயத்துக்கு போவோம். அன்பு தம்பி அர்ஜுனா, அதிபுத்திசாலிகளுக்கு நீ சொல்கிற முதல்ல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்களோட கந்தாப்புக்கு சொன்னியோ எங்களுக்கு சொன்னியோ இல்லையா, நாங்கள் எங்களுக்கு கண்ட தொப்பியை போடுவோம். டீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராக, அவன் அது ஒரு படத்தில் சொல்லுவான் விஜய், அது மாதிரி யாழிந்து கல்லூரியில் நான் ஒரு பழைய மாணவன். சரிதானே? ஸோ என்னை பற்றி நானே சொல்ல விரும்புகிறேன், நீ ஹிந்தி காலேஜில் கேட்டால் தெரியும். இன்றைக்கி நீ வந்து பேச்சு போட்டிக்கு விட்டால் அர்ச்சனா முதலாம் இடம். மூன்று மொழியிலையும் அந்த மாதிரி பேசுவோம். முதலாம் இடம். 2ஆம் இடம் எங்களோட கருணாமஞ்சன லெப்டினன்ட் கர்னல் சாணக்கியன். 3ஆம் இடம் யாருன்னு கேட்டிங்களா, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி எங்களோட அனுராகுமார திசாநாயக்கா 3ஆம் இடம். அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் பேசுகிறாங்கன்னு சொன்னால், காணாமல் போனவர்களை பற்றி நானும் யோசித்தேன். அவருடைய வீடுகள் தட்டப்படும் போது அவரோட தாயாரின் மனம் எப்படி இருக்கும்? காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பேன். திருமணமாகியவர்கள் இருந்தால் பெண்களுக்கு வளைகாப்பு செய்து வைப்பேன். திருமணமான ஆண்கள் என்றால் கல்யாணம் கட்டி வைப்பேன். திருமணமான குடும்பஸ்தர் என்றால் வீடு வாங்கி கொடுப்பேன் என்ற ரேஞ்சில் விட்டார். ஏதாவது செஞ்சது கேட்டால் ஒன்றும் கிடையாது, 0. பேச்சு போட்டியில் 3ஆம் இடம் அவருக்கு தான். சரி, இஞ்சதான்னு போட்டு மலையகத்தில் பேசினேன். அப்பா, நானும் அந்த பேச்சை கொண்டு நான் மயங்கி போனேன். அந்த குழந்தைகளை பாருங்கள், எங்கள் பிள்ளைகள், அவருடைய கால்களை பாருங்கள், அவருடைய முகங்களை பாருங்கள். வேலைக்கு ஆள் இல்லைன்னா அங்கே தலவாக்குள்ளில் இருந்த ஒரு ஆளை கொண்டாருங்கள் என்று சொல்லி அந்த ஆள் அடித்த 6 பவுண்டரி எல்லாம் சும்மா வெளுத்து வாங்கிச்சுது. மலையத்துக்கு செஞ்சு கேட்டால் எனக்கு தெரியல. மலைய மக்கள் குழம்பி போய் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்கிறான். அப்போ செஞ்சுருந்தா போயிடாயின்னு தானே. அப்போ பேச்சு போட்டியில் 3ஆம் இடம் வந்து எங்களோட மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காக்கு. 1ஆம் இடம் அர்ச்சுனாக்கு, 2ஆம் இடம் வந்து எங்களோட சாணக்கியனுக்கு, 3ஆம் இடம் எங்களோட 3ஆம் இடத்தை தட்டி செல்வர் எங்களோட மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். இன்றைக்கு சட்டத்தை பற்றி கேட்கிறார், சட்டமாதிபரை பற்றி கேட்கிறார். சில வழக்குகளில் வந்து சட்டமாதிபரையே சேலஞ்ச் பண்ண ஆக்கள் இருக்கிறாங்க. சட்டம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேரக்கே வகுப்படுத்தி தீர்ப்புகள் மாற்றப்பட்டது, வைத்தியசாலை ஆதாரங்கள் கொடுத்தோம். அது ஒரு நேரம் சட்டம் தன் கடமையை செய்யும், இன்டர்நேஷ்னல் சட்டம் தன் கடமையை செய்யும், யாரையும் விடாது. அதெல்லாம் நீங்கள் நினைக்கல, அதை படத்துக்கிட்ட கண்டு தேவைப்படைகள் எழுப்பி வாசிக்கும், தெரிந்தானே. அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் செய்யப்படும். சரி, இதை விஷயத்துக்கு வருவோம். அதாவது
என்ன சரியில்லாத நீதிபதிகளை மாற்றுறாராம். வெறே முதல் இந்த 17 நாள் சுப்ரீம் கோர்ட் கேஸில் வந்து சட்டமாதிபரும் வந்து பிழையான வாதங்களை கொடுத்து சரியான வாதங்கள் செஞ்சவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்ததை கூடி பார்க்காம தவறான தீர்ப்புகளை கொடுத்தவர் தான் இவைகள். சரியோ சுற்றி வர 30 போலீஸ் காவலன் நின்றது. அவ்வளோ பயம் ஏதாவது செஞ்சு விட்டுவான் தெரியாது. இப்போ அதே சட்டமாதிபரை மாற்றணுமா? எப்படி வேலை செய்த கர்மா? சட்டமாதிபருக்கு எந்த நிலைமை என்று அவரை மாற்ற சொன்னவருக்கு எந்த நிலைமை? சரி பார்ப்போம். இப்போ வைத்தியசாலைக்கு வருவோம். உங்களுக்கே தெரியும், நம்ம தெரிந்தவர்களுக்கு தெரியும், அடியேன் யாழ்ப்பாணத்துக்கு தரையிறங்கின பிறகு ஈகிள் கேஸ் லேண்டட். ஸோ 2020 2021 நான் ஞாபகம் இல்லை, 2021 காலப்பகுதியிலிருந்து இங்கே நடக்கிற யாழ்ப்பாணத்தில் நடக்கிற குறிப்பாக வைத்தியசாலைகளில் வடமாகாணத்தில் நடக்கிற குறிப்பாக இலங்கையில் நடக்கிற வைத்தியசாலைகளுக்கு எதிராக எல்லாம் நாங்கள் குரல் கொடுத்தனாங்க. காரணம் வந்து ஜீவகாருண்யம். 2வது அடியே வேலை செஞ்சது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆக்சிடென்ட். அங்கேருந்து சகல ஆஸ்பத்திரிகளுக்கும் எக்யூப்மெண்ட் அனுப்புறதும் எக்யூப்மெண்ட் திருத்துறதும் அடியேன் பணியாக இருந்தது. அப்போ எனக்கும் வைத்தியசாலைகளில் கொஞ்சம் இருக்குது. அதோட பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் கலட்டி பூட்டி தண்ணி வெட்ட பாடம் இப்போ மறந்துட்டேன். அப்போ இந்த ஃபீல்ட் மேத்தமெட்டிக்ஸ், பட் இருந்தாலும் அங்கே ட்ரைனிங் ட்ரைனிங்கை போய்க்கணும் இருந்தாங்க. அந்த டிடிஜின்ற இதன்படி என்னுடைய மாஸ்டர் டிகிரி கூட போகாமல் நோட்ஸுகள் கொப்பியல் வாங்கி அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்நேரம்லாம் பாடம் போட்டு வாங்க. யாரும் ஒரு கேயில் வந்து ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி போட்டு கேயிலேருந்து 50 பேருக்கு வெட்டி நான் வாழன்னு சொன்னேன். பேர் சொல்ல விரும்பல. உனக்கும் பாடம் கையில் தான், நீ ஜப்னா கேம்பஸ்லாம் குழுவப்பட்டால் கடைசியாக இங்கேயும் வந்து வடிவு போகிறாங்க. நான் சம்மந்தப்பட்ட லெக்சரை போய் சந்திச்சேன். இப்படி பயோமெடிக்கல் இருக்கிற ஹெட் பொறுப்பாளர் வந்து வேலைக்கு நீங்கள் எம்எஸ்சிக்கு போனால் இங்கே வினக்கடப்படாது, இங்கே வேலை நிப்பாடி போடுவோன்றார். எனக்கும் எம்எஸ்சிக்கு இருப்போம், படிக்கணும். ஸோ இந்த கரியர் மேக்ஸ், பட் இது இப்போ வேலைக்காக இருக்கிறேன். என் ஃபீல்டு இல்லை, பட் இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன். இப்படியோ மக்களை பாதுகாக்கிற தொழில் அது பயோமெடிக்கல் வந்து. அப்போ இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன். அந்த இதையும் படிக்கணும் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே எனக்கு இது சிம்பிள். நான் உங்களோட ஜப்பான் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதுலாம் இங்கே வருது. கிட்டத்தட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படி இப்படி இருக்கும். அப்போ நான் வந்து சார் நோட்ஸுகள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்குற டியூட்டோரியல் எல்லாம் நான் போடுறேன். லெக்சர்ஸுக்கு வராட்டிலும் எக்ஸாமில் தான் அவர் ஓகே நோ ப்ராப்ளம் உண்டு. எனக்கு அது பெருமைக்கு சொல்லக்கூடாது, A- போட்டேன். அது பெரிய வரலாற்றே அவர் மொத்தமாக A- போட்டிருக்கேன். A- சொன்னால் 70க்கு மேலே A+, அதுக்கு பிறகு அவர் போட்ட ரிசல்ட் வந்து அடுத்த ஆளுக்கு C-, B+ இல்லை, B இல்லை, B- இல்லை, C+ இல்லை, C- தான் யோசிப்பாங்க. அவருக்கு நம்பிக்கை சொல்லுவேன். ஏன்டா எழுதினதுக்கு மார்க்ஸை போட்டேன். சரி, இத்தனைக்கும் சில மெத்தடில் நாங்கள் சோல்வ் பண்ணிக்க இந்த மெத்தடை தான் யூகே புக்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம் அந்த குறிப்பிட்ட விரிவுரையாளர். சரி, அதுக்குள்ள போனால் இதுக்கு போவோம் விஷயத்துக்கு. ஸோ அப்போ இந்த வைத்தியசாலை நடக்கிற அநீதிகளுக்கு நீதி கோரி நான் 2021 இருந்தே ஊடகங்கள் எழுதி கொண்டு வந்தேன். லைஃப் குறைவு எழுதுறது, குரூப்புகளில் வாய்ஸ் போடுறது தெரிஞ்சவைக்கு தெரியும். பிறகு இங்கே சிறுமீண்ட கை அகற்றப்பட்ட நிலப்பாடுகள், வைத்தியசாலைக்கு முன்னால் ஆக்கள் அடிக்கப்பட்டது, இப்படியான நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் தம்பிமார் முரளி என்பவர் மற்ற இந்த தம்பி ஒருத்தர் தான், இப்போ அதே ஆஸ்பத்திரியில் செத்துட்டான். இன்னும் சிலர் இணைஞ்சு இதுக்கு எதிராக நியாயமான முறையில் அடிப்படி வெட்டுக்குத்தில் நியாயமான முறையில் வேலை செய்ய கொண்டு வெளிக்கிடையக்கில் ஒவ்வொரு பக்கத்தால் இழுக்க தொடங்கிட்டேன். அந்த காலத்தில் தனியாக நிறைய வயசு ரோமர் ரத்தம் எல்லாம் ஓகே. அதை இப்போ வயசும் போயிட்டு தானே தனியே ஆக்களுக்கு சப்போர்ட் போகணும். ஒருத்தன் வந்து மெனிசி பேசி பண்ணுறான், இன்னொருத்தனை எல்லாம் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அதில் நின்று என்னுடைய ஒரு தம்பியும் கூடி அதே ஆஸ்பத்திரியில் தவறான சில இதெல்லாம் இறந்துருக்கார். ஸோ அன்றைக்கு நானும் ஒரு 2 செய்திருந்தால் கூடி அவர் தப்பியிருப்பார். அதுக்கான அவரை பிள்ளை சொல்லலை, அவருக்கும் பல குடும்ப சுமைகள் பிரச்சனைகள் நிறைய அவரை ப்ளஸ். ஆனால் அவர் இத்தனைக்கும் பல எங்கட அரசியல் தமிழ் கட்சிகள்கிட்ட கேட்டு உதவி செய்யலன்ட்டு JVP, அதாவது இப்போ MPP கேட்டு சுழிவிரத்தில் அங்கால கொஞ்சம் தள்ளி போனால் சுடலை ஒன்று இருக்கும், திருவண்ணாமலை சுடலைக்கு தண்ணி டேங்க் போட்டு வச்சுருக்கார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்போ வைத்தியசாலைக்கான நீதி அப்போ இருந்தே கேட்கப்பட்டது. சரியன்ட்டு வைத்தியசாலை நீதிக்கு நீதி கொண்டு வரணும். 2024 17 தேதி 7ஆம் மாதம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொண்டு உருவாக்கப்பட்டது. 70 பேருக்கு மேலே அதில் இருந்தது. சரிதானே? அப்புறம் நாங்கள் அதிலிருந்து பொறுக்கி எடுத்து கொஞ்சம் பேர் எடுத்து எதுக்குமே அட்மின்ஸ் ஆஃப் வைத்தியசாலை அதில் இருக்கிற ஆக்களுக்கு அட்மின்ஸ்ன்னு சொல்லி அவைக்கு மட்டும்தான் நாங்கள் வகுப்படுப்போம். அல்லது அவர்களோட கலந்துரையாடல் எடுப்போம். வகுப்படுத்தினோட கலந்துரையாடல், வேர்ட்ஸ் பிள்ளை. அப்போ கலந்துரையாடல் அதில் இருந்த ஆக்கள் வந்து பயோமெடிக்கலில் இப்போ இருக்கிற வைகுந்தன், நான் இருந்தால் அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு வந்தவர், சிவகுமார் மாஸ்டர், ஸ்ரீ இன்ஜினியர், சில கவுன்சிலர்ஸ் லேடிஸ்,
மற்ற சில ஊடகவியலாளர்கள், குறிப்பாக டிலான்வி இருந்தவர் நினைக்கிறேன், இன்னொரு ஆள் ஜாலரசன், மற்றது உமாகரன் ராசையா, வேறுதானே அட்வொகேட். விஷயத்துக்கு வாரம். அப்போ டாக்டர் அரிச்சுனா வந்து ஆஸ்பத்திரி தொடர்பான பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார். இப்போ சொல்கிறார் வந்து தென்னட்ட பிரைபரி கமிஷனில் கொடுத்ததெல்லாம் இருக்குண்டு. சரி, இது பப்ளிக் பிரச்சனை உண்ட, வீட்டு பிரச்சனை இல்லை, சரிதானே? இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதை பப்ளிக்கில் போடு. பிரைமரி கமிஷன் நம்பர் வந்திருப்போம், அதை போடு. எத்தனையாம் தேதி போட்டோன்னா உண்ட அப்டேட்டை போடணும், இல்லை என்னென்ன நடந்திருக்குன்னு போடு. இது மக்களுக்குரிய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இல்லை. அப்போ பிரைமரி கமிஷனில் போட்டால் பிரைமரி கமிஷன் என்ன செஞ்சு தண்டு போடு, சரிதானே? நீ வழக்கு போட்டுறலாம் சொல்கிற, விளக்கமாக போடு, சரியோ? இப்போ அப்போ நாங்கள் அட்மின்ஸ் ஆஃப் வைத்தியசாலை ஒரு குறித்த ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் 70 பேர் அதில் இருந்தவை, எல்லாரும் சேர்க்கிறாங்க. அப்போ ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன்லாம் கேட்டாங்க, தந்தவை மட்டும் வச்சுருந்தது. அதில் தந்தவையை மட்டும் வச்சு அட்மின்ஸ் ஆஃப் வைத்தியசாலைன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் நாங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் கேட்போம். கதை கேட்கல. உமாகரன் ராசையா முன்னு கேட்காச்சுன்னா உமாகரன் ராசையா வந்து ஃப்ரீயாக வழக்காடுறேன்னு சொன்னேன், சரிதான? சில ஆஸ்பத்திரிகள் நடந்த அநீதிக்கு. ஓகே, அவரை கேட்டாச்சு. அப்போ நான் கொழும்பில் நின்றுனா, அப்போ டாக்டர் சத்யான்னு ஒரு சார் ஒரு ஆள், கொழும்பு டீச்சர், எங்களோட வயசான அண்ணா ஒரு ஆள், அவர் இருந்தவர் இந்த குரூப்பில், சரிதானே? அவர் அப்பப்போ அட்வைஸும் நல்லா சொல்லுவார். அவர் சிறி என்ற இன்ஜினியர், மற்றது பயோமெடிக்கல் இன்ஜினியராக இப்போ இருக்கிற வைகுந்தன், எவ்வளோ பேரும் அந்த குரூப்பில் இருந்தாங்க. மற்ற சில லேடிஸ் கவுன்சிலர்ஸ், மற்ற டிலான்வியும் மற்றும் ஜாலரசன், மற்ற சிவகுமார், இவ்வளோ பேரும் அந்த அட்மின்ஸ் ஆஃப் வைத்தியத்தில் இந்த குரூப் மீட்டிங்களுக்கு வாராக்கள். ஒவ்வொரு நாளும் மீட்டிங் நடக்கும். 8 மணி கூட்டு பிரார்த்தனை, 9 மணிக்கு வைத்தியசாலை தொடர்பானது, சரிதானே? இப்படி கொழும்பில் இருந்து நடத்திக்கொண்டு வந்தேன். அப்போ ஒரு என்ன அலுவலுக்கு போனோன்ட்டு நான் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு அலுவல் நல்ல இதாக தான் போயிருப்பேன். அப்போ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்பை திருப்பி எடுக்கிற சம்மந்தமாக போனது. இப்போ அவைகளே அந்த ஜாப்பு மக்கள் திரையிலாண்டு நல்ல காரியம் ஒன்று செஞ்சிருக்கிறேன். இட்ஸ் ஓகே. அது அந்த அந்த வேலையை திருப்பி எடுக்கிறதுக்காக எல்லாம் கொடுத்து, ஃபைல் எல்லாம் கொடுத்து, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணா பிறகு லெட்டர் வந்துருக்குது, இல்லை திரையிலாண்டு, இட்ஸ் ஓகே, எல்லா நன்மைகளும் எடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நான் கொழும்பில் இருந்தேன். அப்போ நேரடியாக நான் யாழ்ப்பாணம் போயிடல. அதப்போ சில கவுன்சிலர்ஸையும் சில அதுக்கு பக்கத்தில் ஆணையம் அனுப்பி டாக்டர் அரிச்சுனாட்டை அனுப்பினது. இப்படி நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம், வைத்தியசாலையில் வழக்கு வைக்க போகிறோம். இப்போ இவர் இல்லாமல் வைக்கலாம், பெரிய வேலை இல்லை. பட் இவர் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறோம்டா, இன்ஜினியரிங் ஃபீல்ட் சம்மந்தமான ஒரு வழக்கு வைக்க ஒரு இன்ஜினியர் இருக்கணும், இல்லை வைத்தியசாலை சம்மந்தமான வழக்கு வைக்க ஒரு வைத்தியர் இருக்கணும், இல்லை வேணும்னா அந்த டேர்ம்ஸ் அதில் சப்போர்ட் இருக்கும். நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ இவரோ புலம்பிக்கொண்டிருப்பார், அப்படி இருக்குது இப்படி இருக்குண்டு. அப்போ வைத்தியசாலைக்கு வழக்கு வைக்கவா என்று கேட்டது. குரூப்புக்கு வந்தார், அட்மின்ஸ்லாம் போட்டது அவர், இவர்கள் வைக்காச்சு. குரூப்புக்கு வந்து அவர் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்டார். அப்போ நான் தெளிவாக போட்டுனான், என் போட்டவும் போட்டு நான் இன்னார் எங்களுக்கு ஒன்று நீ சேர்த்தவில்லை தம்பி, நீ எங்களுக்கு வேணும், தெரியும் வழக்கு வைக்க போகிறோம் பாரியா. அதுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லை. இதே டாக்டர் அடிச்சுனா, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா, நீ போயிட்டு சும்மா அங்கே ஜனாதிபதியை பே காட்டலாம், அங்கே இருக்கிற சபாநாயகரை பே காட்டலாம், அல்லது ஊரில் உள்ளவங்கள பே காட்டலாம், சரியோ? எங்களை பே காட்டலாம், எங்களுக்கு மண்டகளை வேலாம். ஏன்னா நீ படித்த அதே ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் விளங்கும். நீ வந்து பார்லிமெண்ட்டில் போய் நான் வந்து பிரைஜரி கமிஷனில் கொடுத்தனா, அங்கே கொடுத்தனா, இங்கே கொடுத்தனான்னு சொல்லி மற்றவனை பேப்பட்டம் கட்டாது, சரியோ? அதை பேன் ஆக்குறது வேறு, அது வேண்டாம், பேன் ஆக்குறது வேறு. அந்த அளவுக்கு பேர் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், சரிதானே? இப்போ நீ நீ ஏன் கேஸ் வைக்க வழி கிடைக்கிறவங்களோட இணைஞ்சிருக்கலாமே, சரி அதை விடு. முதல் உனக்கு நான் போட்ட மெசேஜ், கார் வைக்க போகிறோன்னா நான் சத்தியம் அவன் பாவத்துக்கு காசு இல்லையாக்கும், கார் வைக்க போகிறான்னு இவனை பற்றி எனக்கு தெரியாது, இவனுக்கு இந்த இதுகள் தெரியாதாகும், இக்மான அது இதுகள்லாம் இருக்குது, அதில் போட்டு வேண்டிய விற்று கொடுப்பேன் கஷ்டப்படுறான்ட்டு. சரி தம்பி கார் வைக்க போகிறேன் என்னண்டு கேட்டால் அவன் மரமலையே போடலை. அப்போ சும்மா தான் போட்டது கார் வைக்க போகிறோன்னு காசுக்காண்டி, சரிதானே? வடிவாமலையே கொடுங்க, நான் சும்மா அரைக்க விட மாட்டேன். இப்போ இருந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே கிடக்கு. எஸ், சரி. இதுக்கு அப்புறம் உமாகரன் ராசையாக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஃப்ரீயாக வாழாட வந்தாண்டு. சரி, இப்போ பழசை விடு, சரிதானே? பழசை விடு. உனக்கு சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்கா? சரி, இதை செய். நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், பட் சில விஷயங்கள் என்ன எப்படி தான் கேட்க சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ வியாபாரிகள்லாம் வந்துருக்கிறாங்க, சரியோ? வியாபாரிகள்லாம் வந்துட்டு சில பேர் தாங்களே போடுறாங்க, யார் சிஎம் ஆகணும்னு பண்ணிட்டு அப்புறம் தாங்களே இந்நேரம்னு போடுறாங்க. அது அடுத்த பிரச்சனை, பெரிய சிரிப்பாக இருக்குது பார்க்க ஊடகங்களுக்கு போயிருக்கல.
என்னடா நடக்குதுன்னு தெரியல உண்மையில். சரிதானே, நான் வரலாம், சரிதானே, நான் அதுக்குள்ள வரலாம், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சுயேட்சையாக வரலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ஐயோ சிம்பிளாக வந்து ஊதிட்டு போயிடலாம். எவருமே கிட்ட நிற்கிற அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு வண்டவாளங்களை நான் தண்டவாளமே தேவையில்லை, இந்த கன்செப்டோடு நான் வரலாம். பட் எனக்கு இன்னும் நான் முடிவெடுக்கலை. சரியோ, சில வேலை திட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆர் வரக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும், ஆர் வரணுன்றதை விட ஆர் வரக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும். குறிப்பாக வியாபாரி அதை நினைச்சே பார்க்கணும். நான் வேற விட்ரோ பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஒரே செகண்ட் ப்ளீஸ். ஓகே, அப்போ அவராக விட்ரோ பண்ணால் அவருக்கு நல்லது. இல்லை கேட்டாலும் இந்த நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பொடிகளுக்கு நோட்டீஸ் ஒட்டலாம், ப்ரெஸ்காரனுக்கு வருமானம், வெல்ல மாட்டாங்க. ப்ரெஸ்காரனுக்கு வருமானம் வந்த காசுகள் நல்ல மாதிரி கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகும், கொஞ்சம் பொழுது போகும். ஆளையால் கிளிப்பானவள் கொஞ்சம் கேட்டு கொண்டு இருக்கலாம். மெம்பரா நெக்கிறேன் படி சொல்கிறோம். சரி, அதுக்கு முதல் நொமினேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு சவுதி வேணும். சும்மா போகிறோம்னா அரிச்சுனாண்டா கையை பிடிக்கிறதுக்கு ஒரு சவுதி வேணும். காதல் படத்தில் இருக்கிற கரடி மேலே இருக்கிற மூதேசி போய் அவன்கிட்ட கையை பிடிக்குது. நான்டா முதல் வேலையாக டெட்டோல் போட்டு கழுவிட்டு தான் அடுத்த வேலையை போயிருப்பேன். டெட்டோல்கள் இந்த வேலை இந்த மாதிரி சானிடைசேஷன்கள் போட்டு கழுவினாத்தான் அந்த இது போகும், சொறி போகும். அவனை கொண்டே மலையகத்தில் சரியான சத்தியமாக போகும். அவனை கையில் பிடிச்ச செம ஆத்திரம். ஆற்ற கையில் ஆடாதுறது பிரதேசவாதம் மலையகம் ஜாழ்ப்பாணம் நிற்காங்க. முதல்ல அவன் ரேஞ்சுக்கு அவன் படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கணும். இல்லை அவன் தராதரத்துக்கு ஒரு இது இருக்கணும். அவனை போய் கையில் பிடிக்கிறேன்னா என்ன கொழுப்பது? சொரிச்சாட்டவனே அவருக்கு கமாயிட்டாண்டி அனுராண்ட இதில் இருக்கிற கொழுப்பில் பாப்போம். ஒரு யோசிச்சோன்றிருக்கிறேன் மாற்றோம் அவளை. ஆனால் இந்த மீன்பிடி அமைச்சிலேருந்து மாற்றிட்டு அங்கே கொண்டே மலையகத்தெல்லாம் போடணும். மக்கள் ஆதரவு தான் செய்யலாம். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாம் தானே, சட்டத்தில் இடம் இருக்கு. பார்ப்போம், சட்ட நியூனராக வைப்போம். சரி, இப்போ ராசா விஷயம் என்னென்னு கேட்டால், சரியோ இப்போ என்னுடைய பதிவில் வந்து ஒரு கட்சிக்கு கொடி பிடிக்க மாட்டேன். முதலாவது வளையம் கொள்ளுவோம். ரெண்டாவது இன்னொரு கழுவி ஊற்ற மாட்டேன். சில பேருக்கு இன்றைக்கு ஒரு கொடி பிடிக்கணும், இல்லைன்னா மற்றவனா கழுவி ஊற்றணும். அதுதான் மக்களுக்கு விருப்பம். அல்லது வந்துட்டு அளவணும், எனக்கு அது தெரியாது. அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கத்தணும். ஒரே ஒருக்கா நல்லூரில் உணர்ச்சி வசப்பட்டு கட்டினேன். 2.1 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. 2,500 லைக் போட்டிருக்காங்க. ஐயா, நல்லூரில் வந்து கத்துன்னு கத்தினதுக்கு மாதிரி தவிர்க்க மாதிரி. இப்போ எங்கட மக்களை கொண்டு இல்லை அளவணும், இல்லைன்னா உணர்ச்சி வசப்பட்டு கத்தணும். பாயிண்ட்ஸோட கலைக்கிறது பிடிக்காது. லைக்களுக்காக சொல்ல அப்ரிசியேஷனை சொல்கிறோம். சரியோ, கொமெண்ட்ஸுகள் என்றாலும் உங்களோட ஆரோக்கியமான தகவல்லாம் எங்களுக்கு போடும். காணிக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மக்கள் நிலப்பாடு எந்த ஒரு கட்சிக்கும் நான் கொடி பிடிக்க மாட்டேன். நல்லது செஞ்சால் எந்த கட்சியில் பாராட்டும், ஊடக தர்மம். கெட்டது செஞ்சால் கண்டிப்போம். இப்போ அமைச்சர் செஞ்சது இப்போலாம் கண்டிக்கிறோம். சுட்டி காட்டுறது வர 3 விதமாக இருக்கும். பாராட்டுறது நல்லது செஞ்சால். இப்போ என்பிபி அரசாங்கம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்குது, பாராட்டுறோம். என்பிபி அரசாங்கத்துக்கு அமைச்சர் போய் கையை பிடிக்கிறார் ரவுடி மாதிரி கரடி, அதுக்கு கண்டனம் தான். ரயம் இதெல்லாம் சரியில்லை தானே, இப்போ நாட்டு நடப்பு நல்லா இல்லை தானே, கண்டனம். சுட்டி காட்டுறதுன்றது இந்த மலேரியா பதிவு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறது, யாராவது என்ன செய்யணும்ன்றது. இப்படி 3 விதமாக இருக்கும் உங்களோட பதிவு. சரியோ, இது எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது செஞ்சால் பாராட்டு, கெட்ட செஞ்சால் கண்டிக்கிறது, இன்னும் செய்யலாம்ன்ற சுட்டி காட்டுறது, அல்லது அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது. 3 விதமாக இருக்கும். விமர்சனங்கள் நல்லது கெட்டது 2ம் இருக்கும். சரிதான, ஒரு ஆளை மட்டும் தூக்கி பிடிக்கிற எங்களோட பதிவு கிடையாது. அதை எதிர்பார்த்து பார்த்தா sorry.com நீங்கள் இந்த பக்கம் வர வேண்டாம், வேறு எங்கேயாவது பார்த்து கொடுங்க, டைம் பாஸுக்கு. இது வந்து வெரி சீரியஸான இடம். சரிதானே. ஸோ பிரார்த்தனை நடக்கும், பெர்மிஷன் கேட்ட அப்புறம் தான் இங்கே இந்த சீட்டுக்கு அடியன் வருவேன். அப்புறம் என்ன ஒரு கான்சியஸ் என்ன டேக் ஓவர் பண்ணி காய்ச்சிட்டு இருக்கும். நானே போட்டு கேட்டுருப்பேன். அதுதானே, நான் திருப்பி சொல்ல விரும்பல. நாங்களே போயிட்டு எடுப்போம். ரைட், இப்போ என்ன சொல்ல வர்ற மாட்டேன் தம்பி, நீ இப்போ என்ன தான் சொல்ல வர்ற? எஸ், தான் உங்களோட பிரச்சனை. எஸ், மைண்ட் வாய்ஸ். தம்பி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, நீ சிஎம் வர்ற ஆசையாக இருந்தால் நீ வந்து சொல்லப்பட்ட ஊழல் எல்லாத்துக்கும் பிரைபரி கமிஷனர் போட்டதை எடு, இந்த ஃபைலை கொண்டு வா, என்னட்ட பண்ணால் வச்சுக்கொள். 7 லாயர்ஸை நான் ரெடி பண்ணுறேன். சரிதானே. 4 லேடிஸ் தான் மூளை கூட. சரிதானே, ஒத்துக்கொள்ளும் லேடிஸ்.
3 ஜென்ஸ் கொண்டு ஒரு டீம் ஒன்று நான் போகிறேன். ஆறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ சரிதானே, நீ ரெடியா ஃப்ரீயாக வாதாடுறாக்கள் இருக்கணும் ஐயா. மகரன் ராசையா மேடம் உண்மையாக மகரன் ராசையா சொன்னது ஃப்ரீயாக வாதாடுறோம், சல்யூட் அவருக்கு. அதே மாதிரி இப்போ சாரஜா சிவனேஷன் மேடமாக இருந்தாலும் சரி, கஜேந்திரி பத்மா இருந்தாலும் சரி, அவையோட வந்த அந்த லேடியாக இருந்தாலும் சரி, நல்லூரில் வந்து சல்யூட் அடிக்கணும் வைக்கணுண்டா அது செஞ்ச விஷயம். அதாவது சட்ட வல்லுநர்கள் உதவி இன்றி எப்படி மக்கள் சட்டத்தை கொண்டு போகிறாங்க அவைக்கே ஆப்படிக்கிறது. சட்ட வல்லுநர் உதவி இன்றி எத்தனையோ விஷயங்கள் மக்கள் சட்டத்தை எடுக்கலாம். அதே அளவு சொல்லினவன் சொன்னால் தங்களோட இன்றைக்கு எந்த லோயர்னு சொல்லினோம், தங்களோட வருமானத்தை பற்றி இல்லாமல் மக்கள் சேவை அது சரிதானே. தங்களோட வருமானத்தை பற்றி இல்லாமல் ஒரு சட்ட வல்லுநர் உதவியின்றி மக்கள் எப்படி சட்டத்தை பெறுவதை பற்றி சொன்னாக்கள் தான் சாரஜா சிவனேசன் மேடமும் கஜேந்திரி பத்மனா மேடமும் அவரோட வந்த எனக்கு அவனோட பேர் கேட்டு வச்சிருக்கணும் மறந்துட்டேன். 3 பேர் நல்லூர் நிகழ்வு யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். அது வேற லெவல். சரி, அந்த மாதிரி ஆக்களும் கேள்வி கேட்டது அது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக வேண்டும். சகல நிறைய விஷயங்கள் டிவோர்ஸ் கேஸுகள் அது இது இந்த மொபிட்டல் இந்த டெலிகாம் இந்த நிறைய விஷயங்கள் அவை காய்ச்சவை அதில் அது அந்த மாதிரி அது. சரி, எங்கடா ஊடகவியலாளர்களுக்கு இதுகளுக்கு நேரம் இல்லை. எங்கேயாவது யாராவது செத்த வீட்டுக்கு 3 லட்சம் கூட தான் அப்படியே நாக்கப்பட்டு கொண்டு போய் நக்கிட்டு நிற்பாங்க. அதுதான் அவங்க செய்யக்கூடியது. இன்றைக்கு ஒரு நல்ல ஊடகம் யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஸோ உருவாக்குவோம் காலத்தின் தேவைகள். இன்றைக்கு வியாபாரிகள் எல்லாம் ஒரு ஆள் 10 பேரில் ஊடகம் வச்சிருக்கான். அவனே தன்னை பற்றி பீத்துறான். தான் என்ன செஞ்சினான், தான் என்ன பாலம் உருவாக்கினான், என்ன பிடுங்கினான். இன்றைக்கு அந்த மீடியா பவர் தீர்மானிக்கும். இன்றைக்கு சைனாவில் யூகேயில் ஒருக்கா ட்ரம்ப் ஒருத்தர் நினைக்கிறேன் மீடியா பவரை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க. அதே மாதிரி தான் NDP ஆட்சிக்கு வந்தது. நாங்கள் பிச்சைக்காரர், ஐயோ அம்மா தாயே வேற கேட்டு எனக்கு இதை பிச்சையை போட்டுருவாங்க. அம்மா தாயே பசிக்குது பிச்சை போடு என்ற ரேஞ்சில் தான் NDP ஆட்சிக்கு வந்தது. அது வந்து சொல்கிறது ஒரு விதமான என்னென்னு சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது எனக்கு வேற இல்லை. அதாவது தங்களை தாழ்த்தி ஒரு இறந்த நிலை மக்கள் ஐயோ இது பாவம் கிழிஞ்சோடு போட்டு நிற்கிது பொடியன் அவனுக்கு ஒரு டிஷர்ட்டை கொடுப்போன்ற ரேஞ்சில் இந்த ஊடகங்களுக்குள்ளால நிறைய பணத்தை செலவழிச்சு கர்ணி அம்மா எல்லாம் 300 ரூபா பெட்ரோல் அடித்து ஆஸ்பத்திரி போக மாட்டாக்கா, தவண்டு தான் போவான், செருப்பும் தேஞ்சுவோம் என்ற ரேஞ்சில் ஊடகங்கள் போடும். அதுக்கு 300 கோடி போகும். அதை நீங்கள் யாரும் RTA போட்டு பாருங்க. அப்போ ஒருத்தரும் போட மாட்டான், சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டான். எல்லாத்துக்கும் தியாகராஜ சத்தியேந்திர RTA போட்டு இருக்கேன். எனக்கு ஃபைல் இதுக்கு பின்னால் ஃபைலில் கிடக்கு அவ்வளோ RTA கிடக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் இந்த ஜப்னா UGC அதுக்கெல்லாம் போட்ட பர்சனல் கட்டிஞ்சு நிறைய பிரச்சனை எல்லாத்துக்கும் நானே RTA போட்டேன். எனக்கு மண்டை குழம்பிடு. ஒரே நேரத்தில் அந்த காலத்தில் சிவராத்திரிக்கு சின்ன விடிய 5 படம் பார்த்தா 1வது படத்தில் 2வது படத்துக்கு போடுவோம் மாதிரி போடுவோம். எல்லா RTA நான் போட்டேன். 6வது போடுங்க. சரி, இல்லைடா அவைக்கும் அப்பப்போ கொடுத்து கொண்டிருக்கோம். இல்லைன்னா அவை விட்ட தங்களை வந்து ஆக்கலன்னு வந்து கொஞ்சம் அதிகாரம் வந்துட்டு வை. அது அரசியல் இருந்தாலும் சரி ராணுவம் இருந்தாலும் சரி தன்னை பிடிக்கிறான் கொத்தா நாட்டமாடிறான் எங்கள் அத்தா அம்மட்ட சரி. இப்போ ஆளுக்கு அட்ரஸ் இல்லை. ஐயோ ராசா பயங்கரவாத தடச்சத்தில் மட்டும் என்ன பிடிச்சி போடான்னு கத்துறேன். பயங்கரவாத தடச்சப்பட்டவர்கள் எத்தனையோ பேரை போட்டார், முதலைக்கெல்லாம் போட்டான்னு கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்க, காலம் சுற்றிட்டு வருமாடா ஏதாவது சொன்ன மாதிரி மேலே இருக்கவங்கள வருவான். வாழ்க்கை ஒரு வட்டம் சரிதானே. எவ்வளோ அநியாயம் செஞ்ச கொத்தங்க ஆத்தா இப்போ ஆட்சியை ஆடி பேச்சுது. அது மாதிரி இவரும் இப்போ இருந்து கொண்டு கொஞ்சம் பேரை வச்சு கொண்டு மலையத்தில் இருக்க மயிலாண்டி கரடியை கொண்டு வந்து வச்சு எங்கட பொடி என்ற கையை பிடிக்கிறானே நம்மகிட்ட. சரி சரி பார்ப்போம். புடி அவன் டெட்டால் போட்டு கழுவணும் மாட்டான் அப்பா கையை. சரி, கடுமையான ஆத்திரம் எனக்கு உண்மையாக. கையை பிடிக்கிற இந்த நீ நான் டச் பண்ணுவேன். வெளிநாள் என்ன சொல்லி விட்றான் அவன் கையை பிடிக்கிறான். ஆம்பளைக்கு ஆம்பளை வந்தாண்டு எத்தனையோ கேஸ் போடுவான் சரிதானே. சரி, கிள்ற இடுப்பில் கிள்றது இவனை விட்டுட்டு இருக்காது. செவட்டா பற்றி இருக்கணும் இடுப்பில் கிள்ளினோன்னா அடிச்சு அவரு எங்கே இருக்கிறேன் என்ன அடுப்பில் கிள்றேன். எந்த கையில் அடுப்பில்னா எழுதி விறுக்கி விட்டுருவேன் நான். ஒரே அடி செவிட்டா பற்றி கண்ணத்தில் பொத்தண்டு கிடப்பிறகுல அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு அடித்து தான் கொண்டு போகணும். என்ன பிள்ளை இல்லை என்ன அடுப்பு கிள்ளினா நான் உடனே சொல்லுவேன். எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அஜித்துக்கு ஒரு படத்தில் தலையில் பிடிச்சி அடிப்பான் அமர்க்களத்தில். அது மாதிரி எனக்கு இடுப்பில் விழினா அடி விழுவேண்டா அது ஒன்றும் செய்யலாம். மருத்துவ போகலான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் நான். ஒரே நிமிஷம் அர்ஜுனாக்க தெரியல. சட்டமன்ற ஒரு கொல்ல அசாமன் தேவைப்படைக்க பூந்து விளையாடணும் மோட்டையில். ஸோ இப்போ நான் வந்து 7 பேர் கொண்ட ஒரு சட்ட நிபுணர்களை உருவாக்குறேன். நீ எந்தெந்த ஃபைல் வச்சுக்கோ தீக்கொண்டு வா. எந்தெந்த பிரைபரி கமிஷனுக்கு நீ கொடுத்தியோ அதையும் கொண்டு வா. நாங்கள் கேஸை போடுவோம். முதல் சுகாதாரத்துறையில் தொடங்குவோம். ஏனென்றா கல்வித்துறை சுகாதாரத்துறை எல்லா துறையும் ஒரு நாட்டுக்கு முக்கியம். ஆனால் இப்போ நாங்கள் பிரார்த்தனையிலே முதல்
நிறைய பேர் திருமணம் வேண்டிவினம், சில பேர் காசு வேண்டிவினம், சில பேர் கொடுப்பிரா, சில பேர் வந்து வருத்தம் வேண்டிவினம். ஸோ நாங்கள் முதல் பிரார்த்தனைன்றது நோய்க்குத்தான். முதல் நீ ஆரோக்கியமாக இருந்தால் சிவர் இருந்தால் தான் சித்திரம் பெறலாம். அப்போ முதல் நோய் சரிதானே, பிறகு கல்வி, பிறகு வேலை, அது பிறகு திருமணம், அது பிறகு குழந்தை. இப்படி ஒரு இது இருக்கு ஓடரில், அதாவது தர்மம் இருக்குது பிரார்த்தனையில். அப்போ இங்கே நாங்கள் நீதி கேட்டு வழக்க வைக்க போயிருக்க முதல் சுகாதாரத்துறையில் இருக்கிறத வெப்பம். நீ ஓமண்டா வா கௌசல்யா பாவம், நீ அவளுக்கு ஒரு பேர்கரும் பச்சியும் பீஸாவும் வாங்கி கொடு, புள்ளி ஒரு பக்கத்தில் சாப்பிடட்டு சரிதானே. மச்சிங் இல்லாத ப்ளவுஸ்லையும் போட்டுட்டு புள்ளி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. பிள்ளைக்கு அதுதான் தெரியும். பாவம் அவளுங்கிற பக்கத்து ஊர் தான், தங்கச்சி பிள்ளை மாதிரி தான், கோவிக்கக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அதுதான் தெரியும், அதுக்கு வளர்க்க வைக்க தெரியாது பிள்ளைக்கு. பாவம் ஒரு பையில காவி கொண்டு தெரியும், நான் அடிச்சு அண்டை பிஏ ஒரு வழக்கு வச்சுதான் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் அந்த பிள்ளைய நீ நம்பாத. முதல் லோ முடிச்சதும் தெரியாது, முடிச்சிருக்கும் அப்படியெல்லாம் நடக்கிட போய் வருது கருப்பு போட்டு போடுது. சரி, அது உண்டு பர்சனல் வழக்குகளுக்கு வச்சு கொடு பிள்ளைய. இதுக்கு வந்து அந்த பிள்ளைய வைக்கலாம். சரியோ ஏனென்று கேட்டால் சில பேர்கிட்ட ஆக்கலன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படியா நாங்கள் நம்ப மாட்டோம் யாரையும் இன்னமே. சரிதானே, நிழலை நம்புறே இல்லை தான் முன்னுக்கு போகலாம் லைஃப்பில். ஸோ 7 பேர் கொண்ட டீம் உருவாக்கினது ஆல்ரெடி கேட்சி வச்சா அதே டீமை இறங்கி தரலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உனக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரநபல் பாராளுமன்ற உறுப்பினர். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அன்புத்தம்பி அர்ச்சுனனுக்கானது, அவருடைய வாரிசுகளுக்கானது. சரியோ, உன்னோட நீ நான் தனிப்பட்ட ரீதியாக கோல் அடிச்சு உனக்கெல்லாம் பிளான் கொடுத்துருக்கேன். அது ஊடகத்துக்கு வந்துட்டு இது பொது பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. ஸோ நீ வந்து சொல்லி கொண்டிருக்கிற புத்திஜீவிகள், அதிபுத்திசாலிகள், பிரைமரி கமிஷன் 2 வருஷத்துக்கு முதல் கொடுத்தனீங்க. சரி, 2 வருஷத்துக்கு கொடுத்தா அதை ஒழுங்காக ஃபீலை போடு, எல்லாத்தையும் போடுறான், பஃப்ராவில் போடு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்படி கொடுத்த டேட்டுகளோட என்னென்ன கொடுத்தனீங்கன்னு போடு. சரி, அந்த ஃபைலோட வழக்கு வைப்ப லோயஸ்ட் டீம் 4 லேடிஸ் 3 ஜென்ட்ஸ் சரிதானே. 7 பேர் கொண்ட குழுவை வச்சு கொண்டு ஒரு வழக்கு வைப்போம்பா. முதல் வைத்தியத்துறைக்கு வாங்குவோம். அது எந்த வைத்தியசாலைன்றா பிறகு நான் சொல்கிறேன் சரிதானே. ஏனண்டா சில காலத்தில் தேவைகிறது எல்லாருடையும் ஒரு நேரத்தில் பயக்கலாம், கொஞ்சம் சிக்கிறது, ஆக்களும் தேவை. ஆனபடியால் ஒரு வைத்தியசாலையில் வைத்தியத்துறையில் நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு வைத்தியத்துறையில் இருக்கிறத தொடங்குவோம். வாரியா நீ ஓப்பன் சேலஞ்ச், அதுக்கு பிறகு நீ போய் அறிக்கை விடு. அதிபுத்திஜீவிகள் பிரைமரி கமிஷனுக்கு நான் கொடுக்கலன்றது. நான் இதை தட்டிட்டு கடந்து போதான் பார்த்தேன்னா என்னடா இதில் நான் கடும் தீவிரமாக இன்வால்வ் ஆயிருந்து. நான் வைத்தியத்துறையில் நீதி கிடைக்கும் நான் மட்டும் இல்லை, முரளியும் தான் இருந்தவன், பயத்தில் விட்டுட்டான். தம்பி பாலச்சந்திரன் அழைக்கப்பட்ட ராசன் சொல்லுகிறது அவரும் தான் இருந்தவர், மயிரன் இருந்தவன். இப்போ நாங்கள் தொடர்பாக வேலை செய்யல, சப்போர்ட் காணாது. ஸோ அது விடுபட்டது. பட் இருந்தாலும் நான் குரூப் ஃபார்ம் பண்ணி இதுக்கான வேலையில் செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்போ வழக்கு வைக்கிற தொடர்பாக உமாகரன் ராசையா ஃப்ரீயாக வர்றேன்னு சொன்னார், அவர் திருப்பி நன்றி. ஆனால் இவர் அர்ச்சுனா வந்து கூப்பிட இவர் வரவே இல்லை. குரூப்பில் இருந்து வழக்கு வைக்க போகிறவண்ட குரூப்புக்கு ஆட் பண்ணினா இப்போ தூக்கிட்டனாலனா நிர்வாகம் தூக்கி இருக்கும், அதில் கொண்டு ஒரு டீம் வச்சுருக்கு தூக்குறதுக்கு. அப்போ ஆளை தூக்கிட்டேன்னு சொன்னால் இவர் சும்மா தொடர்ந்து புலம்பி கொண்டு இருக்காங்க. அட்மின் ஆஃப் வைத்தியசாண்ட குரூப்பில் இருந்து ஆளை தூக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி ஒன்றா ஆட் பண்ணலாம், நீ ஓமண்டா திருப்பி இந்த லோயர்ஸும் வெறிவினம் எல்லோரும் ஆட் பண்ணி இதில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி சரிதானே நாங்கள் வந்து கேட்போம். இனியும் பூச்சாண்டி காட்டி கொண்டு இருக்காது சரிதானே. என்ன வழக்கு வச்சினான் அல்லது பிரைமரி கமிஷனில் கொடுத்தனான், அங்கே இருக்குது இங்கே இருக்குது பயில் கிடக்குன்னு சொல்லி கொண்டு தெரியாது. ஒரு வியாபாரி உனக்கு படிப்பிக்கிற அளவுக்கு நீ இருக்காது சரிதானே. மாங்காய் பிடிக்கிற வியாபாரி வந்து பயில தூக்கி வச்சுக்கொண்டு தானே கேள்வி கேட்டுக்கொண்டு ஏயோ இவரோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஜெப்னாண்டு போய் விழுட்டு போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு கெட்ட காலம் வரைக்க கர்ணனுக்கு கெட்ட காலம் வரைக்க தேர்ச்சில்லு புதையுது. சரி, வடிவாக கேட்டு கொடுங்க. தேர்ச்சாரதை விட்டுட்டு போகிறான் செல்லியா, நீ தீவிர பிடிச்சினியாண்டு. அப்போ தான் கிருஷ்ணன் பார்த்து சொல்கிறான், இதுதான்டா டைம் விடுறான். அர்ஜுனுக்கு விருப்பம் இல்லை. பிள்ளையானவனுக்கு பிள்ளையான டைமில் அடி என்ன செஞ்சவன் ஐமேன் கொண்டோன்னா அவருக்கு ஞானம் வருது. விட்டா நம்ப 6 தளபதிகளாக சேர்ந்து உண்ட முகனை கொண்டவங்கன்னா அவருக்கு ஞானம் வருது. விடு அம்ப இப்போ இல்லைன்னா அவனை முடிக்கிறான். இப்போ அப்புறம் சொல்கிறேன் நான் கொண்டேன் நன்றிய காரணம் அவனை கொல்ல முடியுமோ ஒரு வாட்டி உனக்கு முதல் 6 பேர் கொண்டு விட்டாங்க, அதுக்கு வேண்டாம். அப்படி இப்போ வந்து டைம் பார்த்து அடிக்கணும், டைம் பார்த்து அடிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இதுதான் டைம். இப்போ நீ எலெக்ஷனில் நிற்கிற சரியோ, இப்போ வந்து நீ வாரியா இல்லையா வழக்கு வைக்க. நீ வந்தியண்டா மேபி சிஎம் ஆகலாம், வரவேண்டா நீ கடைசி வரைக்கும் சிஎம் ஆகலாம். அந்த கிணவை குழி தோண்டி புதைச்சிடு. வியாபாரி வரவே முடியாது, அதை விட்டுரு. இப்போ யார் வருவார் யார் வரமாட்டேன்ற என்ற கதை கிடையாது. உனக்கு ஒரு வேளை சிஎம் ஆசை இருந்து என்றால் இந்த ஓப்பன் சேலஞ்சுன்றதை விட ஓப்பனாக நாங்கள் சில வைத்தியசாலைகள் சுகாதாரத்துறைக்கு எதிராக நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம் 2000 ஆண்டில் இருந்து.
அதுக்கான நீதிக்காக வா. உடனே ஒரு வேலை நடக்காது, படிப்படியாக தான் நடக்கும். இப்போ அதுக்கான டைம் வந்திருக்கு, வாரியா ஓமண்டா எஸ்ன்னு சொல்லி வரைக்க கொடு, என் நம்பர் இருக்குது, தொடர்பு. நான் இனி தொடர்பு கொடுக்க மாட்டேன், இனி நான் தொடர்பு கொடுக்க மாட்டேன். சரிதானே? 1 2 3 தரம் தான் தண்ணி போடும். 2 தரம் நான் பர்சன் வச்சு 3வது குரூப்பில் போட்டது நீ ஏதோ போய் எங்களுக்கு உதவி செய்கிறோம் விட்டு போனேன். அப்புறம் ஒரு கதை இல்லைன்னா நாங்களும் இந்த டீம் நிர்வாகங்களும் நான் தூக்கிட்டுது. ஸோ குரூப்பில் இப்போ நீ இல்லை. சரிதானே? ஸோ இனி திருப்பி இதை சேர்த்து இந்த என்ன சுகாதாரத்துறைக்கு ஒரு வழக்கு வைப்பம் கொண்டு யோசிக்கிறோம். ஸோ இது வந்து பப்ளிக் விஷயம், பப்ளிக் இந்த பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, அர்ச்சனான பிரச்சனையோ பாராளுமன்ற பிரச்சனையோ கிடையாது. இது வந்து ஒரு சுகாதாரத்துறையில் நடக்கிற சீர்கேடுகள் நிறைய நடக்குது. அதில் ஏதாவது ஒரு துறையை எடுத்து சரிதானே அதுக்கு நாங்கள் கேஸை வைப்போம். மிச்சம் எல்லாம் படிப்படியாக வலியத்தில் வரிவிடும். ஒரு உண்மையை சொல்லு, பல உண்மைகள் பின்னுக்கு வரும்னு சொல்கிறார் வாசுதேவர். ஸோ அதை சொல்லிக்கொண்டு ஒரு கேஸை வை, பின்னுக்கு மிச்சம் எல்லாம் படப்பட நடக்கும். கௌசல்யா பண்ணுவேண்டா அதை வழக்கு எழுதுறதுக்கு வச்சுக்கொள்ளும். அது கஷ்டம். பிள்ளைக்கு ஒரு பீஸா வாங்கிக்கொள்ளும். பிள்ளை வடிவாக சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபின்னு எடுத்துட்டு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கும், நிறைய பேர் லைக் பண்ணால் அதுதான் அந்த பிள்ளைக்கு சரி. மற்றபடி அது பாவம், அதுக்கு குறை சொல்ல இல்லைன்னா அதுக்கு தெரியாது. வழக்கு வைக்க 7 பேர் கொண்ட பெஸ்ட் டீம் உண்டு. ஜூரிகள் 7 பேர் தான் இருக்காது, நான் தெரியும். ஜூரி மேரண்டா 7 பேர். ஸோ 7 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபோன் பண்ணி நான் கேஸ் வைப்பேன். அது யாருன்றதை நான் பின்னர் சொல்லிக்கிறேன். நீ இதுக்கு ஓமன்னு சொன்னால், மக்களுக்கு சார ஓமன்னு சொன்னால் யாருக்களால் தெரியப்படுது. சரிதானே? ஸோ இந்த நம்பருக்கு தரணும், தெரியப்படுது. ஸோ நன்றி, வணக்கம். ஆனால் அரைக்க விடாது. பார்லிமெண்ட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் நான் வந்து பிரைமரி கமிஷனோட தாண்டு மண்டை கழுவு ஒழிக்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர். ஸோ நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். என்றுமே சொல்க நல்லோர்கள் மட்டும் வாழ்க.